ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி யூசேஜுக்கு செட் ஆகிற ஒரு பெஸ்ட்டான 3 பைக்ஸை பற்றி தான் நாம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். இந்த 3 பைக்ஸுமே உங்களுக்கு வந்து ஒரு 150 to 160 சிசிக்குள்ளே இருக்கிற பைக்ஸ் தான். அப்புறம் இந்த 3 பைக்ஸையுமே நீங்கள் வந்து ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து ஒரு 1.5 lakhsக்கே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிற பைக்ஸ் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட FZ வெர்சன் 4 மாடல் தான். இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,31,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இதில் என்னென்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 149cc ஏர் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 12.4 PS பவரும் 13.3 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பொதுவாக நீங்கள் வந்து ஃபேமிலி யூசேஜுக்குன்னு ஒரு பைக் வாங்குறீங்கன்னா, நீங்கள் வந்து ஹார்ஸ் பவரை விட டார்க் அதிகமாக இருக்கிற பைக்கை வந்து செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபேமிலிக்குன்னு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதிகமாக லக்கேஜ் கேரி பண்ணி போகிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு 2-3 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஹார்ஸ் பவரோட டார்க் அதிகமான உள்ள பைக்கை சூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து மோனோகிராஸ் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் வந்து இந்த பைக்கில் வந்து அவைலபிள் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே 17 inch டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சிங்கிள் சேனல் ABS மட்டும்தான் இந்த பைக்கில் வந்து வரும். அப்புறம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும்தான் வரும், உங்களுக்கு வந்து கிக் ஸ்டார்ட் வந்து வராது. இந்த வண்டியோட மேக்ஸிமம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 60 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவே கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 50 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி யூசேஜுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஹைவேல ரைட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த வண்டியோட ஹேண்ட்லிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். முக்கியமாக சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு வந்து இந்த வண்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிஎஸோட அப்பாச்சி RTR 160 2V மாடல் தான். இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ். உங்களுக்கு டிஸ்க் வச்ச வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா 1,24,000 அந்த ரேஞ்சில் வரும். எப்படியும் ஆன் ரோட் ப்ரைஸ்னு பார்த்தாங்களே நீங்கள் வந்து 1,50,000 அந்த ரேஞ்சிலே நீங்கள் வந்து ஆன் ரோட் ப்ரைஸில் வந்து இந்த பைக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டியில் 159.7cc ஏர் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 16 PS பவரும் 13.85 Nm டார்க்கும் வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்லையும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ABS மட்டும் தான் இந்த பைக்லையும் வரும். அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் மட்டும் தான் இந்த பைக்லையும் வரும். இந்த பைக்லையுமே ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே 17 inch டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து டெலிஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து மோனோ டியூப் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 61 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு 45 50 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்குமே ஃபேமிலி யூசேஜுக்கு வந்து செட் ஆகிற ஒரு பெஸ்ட்டான பைக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த பைக்குமே சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுக்குமே இந்த பைக் வந்து சூட் ஆகும். குறிப்பாக சிட்டியில் ஓட்டுறத விட ஹைவேஸில் வந்து இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட யூனிகார்ன் 160 தான். இந்த பைக்கோட எக்ஸோரூம் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 1,18,000 எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பைக்கில் 162.71cc ஏர் கூல்டு இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 13 PS பவரும் 14.58 Nm டார்க்கு வந்து இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்கில் ஃப்ரண்டில் வந்து டெலிஸ்கோப்பிக்கும் ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியில் ஃப்ரண்டில் மட்டும் தான் டிஸ்க் பிரேக் வரும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் மட்டும் தான் இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியிலையும் சிங்கிள் சேனல் ABS வந்து அவைலபிள் வந்துடும். முக்கியமாக இந்த வண்டியில் கிக் ஸ்டார்ட் ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் ரெண்டுமே இந்த பைக்கில் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே அவங்க வந்து 18 inch டியூப்லெஸ் டயர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 62 km வரைக்கும் தரதா கம்பெனி சைடு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கஸ்டமர் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 50 55 km வரைக்கும் தரதா கஸ்டமர் சைடு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 798 mm வரும். மற்ற ரெண்டு பைக்குமே 790 mm தான். இந்த பைக்கோட சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம். பின்னாடி பில்லியன் வந்து உட்கார்றதுக்கும் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்கும். மற்றபடி இந்த பைக்கில் வந்து உட்காந்துட்டோம்னா நம்ம வந்து ஓட்டுறதுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவே இருக்குமே சொல்லலாம். மற்ற ரெண்டு பைக்ஸை விட இந்த பைக்ஸில் வந்து குஷனிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பைக்குமே சிட்டி யூசேஜ் ப்ளஸ் வந்து ஹைவே யூசேஜ் ரெண்டுக்குமே இந்த பைக் வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷனே இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணால் கூட இந்த வண்டியில் வைப்ரேஷன் வந்து அந்தளவுக்கு பெருசாகவே தெரியாது. இந்த லிஸ்ட்லேயே ப்ரைஸ் கம்மியான பைக்கும் இந்த பைக் மட்டும்தான். இந்த பைக்கோட நெகட்டிவ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியரில் வந்து ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மற்ற ரெண்டு பைக்லையுமே டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் டிஸ்க் பிரேக் வந்து ஒரு ஆப்ஷனாக கூட இல்லை. அது வந்து இந்த பைக்கோட ஒரு சின்ன நெகட்டிவ்னே சொல்லலாம். மற்றபடி இந்த பைக்கோட ஹேண்ட்லிங்கு, கம்ஃபர்ட்டு, மைலேஜ் இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த பைக் வந்து ஓகேனே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிஸ்ட்டு வந்து அவ்வளோதான். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது இந்த பைக்ஸை தவிர வேறு ஏதாவது பைக்ஸ் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பல்சர் 150 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு நல்ல பைக்னே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த பைக்ஸை தவிர்த்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது பைக்ஸ் தெரிஞ்சால் கூட அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணலாம். தேங்க்யூ.